அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். தமிழில் தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையை உறுதி செய்து சொல்லி வருகின்றேன். இது தமிழ் வளர்ச்சிக்கும் ஜோதிட வளர்ச்சிக்கும் மற்றும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த எண்களிடம் பயன்படுகிறது. சுற்றுலா வார்த்தை அடிப்படையில் சுற்றுலாவுக்கு 4 எழுத்து 5 5 1 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதோடைய விதி என்கிறது 4. சுற்றுலாவுக்கு விதி 4. 4ஆம் இடம் தான் சுற்றுலாவை கொண்டு செல்கிறது. சுற்றுலாவுக்கு 4வது விதியின் பயன்படுகிறது. அப்போ 4வது வீட்டை சுற்றுலா பயன்படுத்தி கொண்டு மக்களை உலக நாடெல்லாம் சுற்றி வர அந்த 4வது எண்களிடம் பயன்படுகிறது. அடுத்தது கம்பெனிக்கு 4 எழுத்து 1 7 3 1 இதெல்லாம் கூட்டாக்கா 12. அதோடைய விதி என்கிறது 3. கம்பெனிங்கன்னா பெரிய நிர்வாகம், பெரிய நிறுவனங்கள் சேர்ந்தது தான் கம்பெனி. சாதாரண முறையிலையும் இருக்குது கம்பெனி, அதுவும் கம்பெனி தான். கம்பெனி 3ஆம் இடத்தை குறிக்கிறது. கம்பெனி 3ஆம் ஸ்தானம் சகோதர ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக பயணத்துக்கு 4 எழுத்து 9 2 6 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 24. அதோடைய விதி என்கிறது 6. அப்போ பயணம் என்பது நல்ல காரியத்தும் போகிறோம், கெட்ட காரியத்தும் போகிறோம். பயணம் என்பது 6வது எண்கிணத்தை குறிப்பிட்டு வருகிறது. அது விரைய ஸ்தானத்தை நாடியே அந்த பயணம் வருகிறது. அப்போ பயணத்துடைய விதி என்கிறது 6. 6ஆம் இடத்தை வைத்து தான் பயணங்கள் தொடர்கிறது, பயணங்கள் முடிகிறது என்பதை இந்த எண்கிணம் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அடுத்தது சரணாலயத்துக்கு 1 2 3 4 5 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 3 3 4 4 2 7 கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. சரணாலயம் நல்ல பசுமை நிறைந்த ஏரி கால்வாய்கள், அவ்விடத்தில் வெளிநாட்டு பறவைகள் விலங்குகள் கூடும் இடம், சங்கமிக்கும் இடம், அதாவது சரணாலயம். அது ஒரு பசுமை நிறைந்த இடம், நீரான இடம், பசுமையுள்ள இடமாக இருப்பதால் பல பறவைகளும் விலங்குகளும் விளையாடும் இடம், பசிபோக்கும் இடம் அந்த சரணாலயத்தில் அந்த 5வது எண்களிலும் வருகிறது. சரணாலயம் 5வது விதி எண்ணை நாடுகிறது. சரணாலயம் 5வது விதி எண்ணில் வருகிறது. அப்போ சரணாலயம் 5வது விதி எண்ணுங்கிறது அந்த 5ஆம் இடத்தையே பாருங்க. அப்பா பஞ்சமாதிபதி புத்திரஸ்தானத்தில் சரணாலயம் கொடுக்கிறது. அந்த சரணாலயம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் தான் பல தேச பறவைகள், பல நாட்டு பறவைகள், இந்திய நாட்டு பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் கூடும் இடம். இங்கே அந்த 5வது எண்ணில் தான் உணவுகள், நீர்நிலைகள் எல்லாமே இருப்பதாக மோப்பம் பிடிச்சி பறவைகளும் விலங்குகளும் அங்கே ஒன்று கூடி பசியை போக்கி உணவு உட்கொள்கிறது. அந்த சரணாலயத்திற்கு காலங்கள் முடிந்துவிட்டால் அது மீண்டும் அதன் தேசத்துக்கு அதனுடைய எல்லைக்கு சென்றுவிடும். அடுத்தது சூறாவளிக்கு 4 எழுத்து 3 6 5 8 இதெல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. சூறாவளி. அப்போ சூறாவளி 4வது விதி எண்ணில் இருக்கிறது. அது சூறாவளி சாதாரண இல்லை, சூறாவளி காற்று என்று சொல்கிறோம். அதுவே அந்த சூறாவளி என்பது 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. 4வது விதி எண்ணில் இருக்கிறது. அந்த சூறாவளி சாதாரணம் இல்லை, அதனுடைய வேகம் எல்லாமே அந்த கிரகத்தின் அடிப்படையிலே அந்த சூறாவளி பயணிக்கிறது. அடுத்ததாக முத்துச்சரத்துக்கு 7 எழுத்து 3 4 9 9 3 3 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 38. அதோடைய விதி என்கிறது 2. அப்போ முத்துச்சரம்
முத்து சரம்தான். முத்துக்கள் சரஞ்சரமாக இருப்பதை முத்துச்சரம் என்று சொல்லப்படுகிறது. வித்தகர், வித்தகருக்கு 4 எழுத்து. 6 4 7 1 9 இதெல்லாம் கூட்டினாக 27. அதோடைய விதி என்கிறது 9. வித்தகர், வித்தகர் என்ன 9ஆம் இடத்தை. அப்போ 5க்கு 5 என்று சொல்லப்படுகிறது. 5க்கு 5 அந்த வித்தகர் சாணாடி இப்படியில் 9ஆம் இடத்தை கொண்டு வருகிறது. வித்தகர், வித்தகர் 9ஆம் இடம். அது தனுசுக்கு 9. அடுத்ததாக அணிகுண்டு, அணிகுண்டு நான் 5 எழுத்து. 1 1 3 6 7 எல்லாம் கூட்டினாக்கா 18. அதோடைய விதி என்கிறது 9. அணிக்குண்டு, அணிக்குண்டெல்லாம் 9 டமால்னு வெடிக்கக்கூடியது தான் அணிக்குண்டு. அணிக்குண்டுங்கிறது சாதாரண விடை இல்லை. நல்லா பேப்பரை சுருட்டி, நல்லா கெட்டியே பேப்பரை சுருட்டி அடி நெருப்பு வச்சு பற்ற வச்சா 7 வானத்துக்கும் கேட்கும்படி அதான் அணிகுண்டு 9ஆம் இடத்தை கொண்டு வருகிறது. சரவெடி, சரவெடிங்கிறத நீட்டாக 1 மைலுக்கும் 100 கிலோமீட்டருக்கும் 100 அடிக்கும் 200 அடிக்கும் சரவெடியை ஒரே லைனாக கோர்த்து அதில் நெருப்பு வச்சு பற்ற வச்சாக்கா, நெருப்பை அதில் பற்ற வச்சாக்கா மிகவும் அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெடிக்கிறது போலலாம் சரவெடி தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த சரவெடியோட எண்கணிதம் 3 3 8 6. அதோடைய விதி என்கிறது 2. அப்போ சரவெடியோட விதி என்கிறது 2ஐ குறிக்கிறது. கன்னி வெடி 1 6 1 8 6 இலக்கூட்டாக 22. அதோட விதி என்கிறது 4. கன்னி வெடி, கன்னி வெடி இன்னொருத்தர் மேலே அடித்தாக்க அது புகையாக இருக்கும், புகை மண்டலமாக இருக்கும். அதான் கன்னி வெடி. கன்னி வெடி 5 எழுத்து. அந்த 4வது எண்கணிதத்தில் தான் கன்னி வெடி வருகிறது. 4வது எண்ணில் கன்னி வெடி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. அதுவே இந்த வார்த்தடிப்படையில் இன்று கன்னி வெடி, சரவெடி, அணிகுண்டு, சுற்றுலா, கம்பெனி, வித்தகர், பயணம், சுற்றுலா, சரணாலயம், சூறாவளி, முத்துச்சரம் இந்த வார்த்தைகளுக்கு இந்த எண்கணிதம் நான் இன்று சொல்லியிருக்கின்றேன். இதை வார்த்தை அடிப்படையில் தமிழுக்கு 247. அதற்கு உண்டான எண்கணிதப்படி வார்த்தை அடிப்படையில் உங்கள்கிட்ட நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கணித வள்ளுவர். இந்த எண்கணிதம் நான் சுயமாக உருவாக்கப்பட்டது. இந்த எண்கணிதம் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதை அனைவரும் பார்த்து கொண்டு வருகின்ற மக்களுக்கும் மாஸ்களுக்கும் எனது நன்றி, வணக்கம்.